இந்த தமிழ் தேசிய அரசியலுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, என்னதான் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளலை, தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க, தமிழருடைய அடிப்படை உரிமைகள், வேலைவாய்ப்பு உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது அப்படின்னு நம்ம புலம்புனாலும், அதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் போய் அந்த தமிழர் அல்லாதவர்களுக்கே ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொன்று, ரொம்ப பச்சவந்தித்தனத்தோடு செயல்படுறாரு சீமான். இன்னைக்கு பேசுனதை நாளைக்கு மாற்றி பேசுகிறாரு. இவரால் இந்த தமிழ் தேசிய அரசியலின் மீதான நம்பகத்தன்மை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு போயிடுது. இதனால் வாக்கு வங்கிகள்லாம் பாதிக்கப்படுது. ஒரு அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நகர்வில் சீமானுடைய இந்த தடுமாற்றங்கள், பச்சோந்தித்தனங்கள், மாற்றி மாற்றி பேசுகிறது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொன்னால், அட்லீஸ்ட் நீங்கள் அவங்கள பின்பற்றுங்க, வேறு வழி இல்லை, வேறு ஆளே இல்லை, ஒரே ஆள் தான் சீமான் இருக்கிறார் தமிழ் தேசியத்துக்கு, அதனால் ஆதரவு கொடுக்குங்கிறதெல்லாம் பண்ணுங்கள். கேள்வி கேட்குறான்ல, வருஷம் பொதுக்குழுவும் செயற்குழுவும் நம்ம கட்சியில் கூட்டுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க கொடுக்க டீயும் வடையும் சாப்பாடையும் பிரியாணியும் தின்னுட்டு அவர் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சீமான் லெக்சர் கொடுப்பாரு. பொதுக்குழுக்கு போயாச்சு அப்படின்னா அந்த 2ஆம் கட்ட தலைமைகள் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க லெக்சர் கொடுப்பாங்க. அதை கேட்டு அப்படியே வந்துடுறது. ஏன் எதுக்குன்னு ஏற்று கேள்வியும் கேட்குறது கிடையாது, கருத்தையும் யாரும் சொல்கிறது கிடையாது, சொல்ல விட மாட்டாங்க. அப்போ இந்த 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 இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஜாம்பிஸ் மாதிரி சுய அறிவே இல்லாமல் நம்ம ஒன்று சொல்கிறோம்ல, திமுக அதிமுகவுக்கு மாற்றாதான் நாம் தமிழர் கொண்டு வரோம் அப்படின்னு. சீமான் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது கீழேருந்து ஒரு நபர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டதுக்கு, இதை நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கேட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு பதில் முட்டாள்தனமான ஒரு பதிலாக இல்லையா? அதெல்லாம் அங்கே அது இல்லை அப்படிங்கிறதுனால தானே இங்கே ஜனநாயகம் இருக்கணும், இங்கே அந்த புரிதல் இருக்கணும், மக்களுக்கான ஒரு ஆட்சியாக வரணும்னா அதெல்லாம் பண்ணுறோம் தான் நீங்கள் சொல்லி வந்திருக்கீங்க. இப்போ இங்கேயும் நீங்கள் ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்கள் போய் அங்கே போய் இதை பண்ணீங்களா, அங்கே இதை கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுலாம் என்ன ஒரு முட்டாள்தனம். அதனால் நாம் தமிழர் கட்சியில் நிறைய இந்த சமூகத்துக்கு மாற்றம் வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உள்ளே இருக்கிறீங்க. அங்கே அந்த அடிப்படை ஜனநாயகத்தை உருவாக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த மாற்றம் அங்கே வந்தால் மட்டும்தான் இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் நோக்கி நகரும்.